வணக்கம். இது உங்கள் யாஸ் அகாடமி. டிஎன்யூஎஸ்ஆர்பி ஒரிஜினல் ஆன்சர் கீ விட்டுட்டாங்க. ஒரிஜினல் ஆன்சர் கீ வந்த பிறகு பிசி எக்ஸாமுடைய கட் ஆஃப் வந்து குறையுமா, கூடுமா அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ ஓகேவா? அதே போல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, நாம போட்ட ஆன்சர் கீக்கும், ஒரிஜினல் ஆன்சர் கீக்கும் வித்தியாசம் இருக்கா? ஒரிஜினல் கீ வந்த பிறகு சரியான மார்க் வந்து கூடியிருக்கா, குறைஞ்சிருக்கா? புதிய கட் ஆஃப் எவ்வளவு? நான் எத்தனை மார்க் இருந்தா நம்பி உடற்தகுதி தேர்வுக்கு தயாராகலாம்? ஸோ இந்த கேள்விக்கெல்லாம் ஆன்சரா தான் இந்த வீடியோ வரப்போகுது. ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க. ஓகேவா? ஸோ நம்ம வீடியோக்குள்ளார போகலாம். ஓகேவா? சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, போலீஸ் ஒரிஜினல் எக்ஸாம் ஆன்சர் கீ வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டாங்க. ஸோ எல்லாரும் பார்த்துருப்பீங்க நிச்சயமா. ஸோ ஆன்சர் கீ பார்த்த பிறகு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அ உங்களுடைய ஆன்சர் நீங்க ஏற்கனவே ஏன்னா பிரைவேட் அகாடமிஸ் வந்து போட்ட ஆன்சர் கீ தான் நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த ஆன்சர் பார்த்த பிறகு உங்களுக்கு ஒரிஜினலுக்கும் கண்டிப்பா வித்தியாசம் இருக்கும். ஸோ வித்தியாசம் இருக்கு அப்படிங்கிறவங்க யாராச்சும் பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு உடனே டைப் பண்ணுங்க. ஸோ எவ்வளோ வித்தியாசம் உங்களுக்கு வந்து இருக்கு அப்படி சொல்லி, போன லாஸ்ட்டா நம்ம வந்து அ ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ எல்லாரும் நல்லா சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. எல்லாரும் பார்த்துருந்தீங்க. ஸோ நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, கமெண்ட் பாக்ஸ்ல கேட்டிருந்தீங்க. எல்லாருக்கும் நான் வந்து பதில் சொல்லியிருந்தேன். ஸோ அதேபோல இப்பவும் நீங்க கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு நிச்சயமா நான் வந்து கிளாஸ் டைம் முடிஞ்ச கிளாஸ்ல இருந்தா மட்டும் உங்களுக்கு ஆன்சர் பண்ண முடியாது. கிளாஸ் டைம் முடிஞ்ச பிறகு வந்தோனே யூடியூப்ல தான் உட்காருவேன். உங்களுக்கு நிச்சயமா உங்களுக்கு ஆன்சர் பண்றேன் நானு. ஓகேவா? சரி. அப்ப நம்மளும் ஆன்சர் கீ போட்டிருந்தோம். ஸோ பார்க்காதவங்க நம்முடைய சேனல்ல போயிட்டு அந்த வீடியோ பார்க்கலாம். ஸோ நம்ம போட்ட ஆன்சர் கீக்கும், ஒரிஜினல் ஆன்சர் கீக்கும் வித்தியாசம் இருக்கா? அப்படின்னா, கண்டிப்பா இருக்கு. ஓகேவா? ஸோ வித்தியாசம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஜிஎஸ்ல வந்து ஒரே ஒரு கொஸ்டின் வந்து நம்மளுக்கு தப்பு வருது. சரியா? நம்முடைய ஆன்சர் கீக்கும், இதுக்கும். அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, சைக்காலஜில வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு கிட்டத்தட்ட நம்மளுக்கு 3 கொஸ்டின் வந்து தப்பு வருது. ரைட்டா? ஸோ அதுலருந்து என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னா, அப்போ பிரைவேட் ஆன்சர் கீ. ஸோ ஒருவேளை மத்தவங்க வேற எந்தெந்த சேனல் பார்த்தீங்கன்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் நம்மளுடைய சேனல் ஆன்சர் கீ பார்த்துருந்தீங்க அப்படின்னா, ஒரு 4 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நான் போட்ட ஆன்சர் கீக்கும், இப்போ அவங்க விட்டிருக்கக்கூடிய ஆன்சர் கீக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, தப்பு வருது. ஸோ அதில ஒரு 2 இது என்னுடைய மிஸ்டேக்ஸ் தான். சரியா நான் கவனிக்காம ஏன்னா உங்கள போல தான் நானும் ஸோ விரைவா ஆன்சர் சொல்லணும் அப்படின்ட்டு ட்ரை பண்ணி, ஸோ 2 அதில 2 வந்து பார்த்தீங்கன்னா, கீ வந்து நான் வந்து தப்பா குடுத்துருக்கிறேன். ஸோ ஒரு கணக்க சரியா சால்வ் பண்ணாம அ ஆன்சர் குடுத்துருக்கிறேன். ஓகேவா? சரி இதான் உண்ம. இதே போல தான் ஒரிஜினலும் நடக்கும். சரியா? அப்போ டோட்டலா ஒரு 4 கொஸ்டின் வந்து டிஃபரன்ஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ இதான் நம்ம விஷயம். அதேபோல நம்ம நெறைய பசங்கள்ட்டலாம் டிஸ்கஸ் பண்ணதுக்கு என்ன சொன்னாங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரிஜினல் கீழ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 4, 5 கொஸ்டின் டிஃபரன்ஸ் வருது சார். ஸோ உங்களுக்கும் இதே போல 4, 5 கொஸ்டின் டிஃபரன்ஸ் வருதா? அப்படிங்கிறத நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல பண்ணுங்க. முன்னாடி பிரைவேட் கீ பார்த்தப்போ உங்களுடைய மார்க்ஸ் எவ்வளோ வந்தது? இப்போ ஒரிஜினல் கீ பார்த்த பிறகு உங்களுக்கு ஆன்சர் கூடியிருக்கா? மார்க் கூடியிருக்கா? குறைஞ்சிருக்கா? அப்படிங்கிறத பாருங்க. ஆனால் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, கிட்டத்தட்ட கண்டிப்பா 90% நபர்களுக்கு என்ன பண்ணியிருக்குன்னா, குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. ரைட்டா? குறைந்துள்ளது அப்படிங்கிறது தான் சரி. ஸோ இதுதான் இப்ப நம்ம கட் ஆஃப் பார்க்க போறதுக்கான மிக முக்கியமான ஒரு ஃபேக்டரா வந்து பார்க்க போறோம். சரியா? அப்ப ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரிஜினல் ஆன்சர் கீ என்ன பண்ணுதுன்னா, நார்மல் பிரைவேட் கீயோட பார்க்கும்போது ஒரு 4 கொஸ்டின்ஸ் வந்து 4, 5 கொஸ்டின் டிஃபரன்ஸ் இருக்கு. அதேபோல குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நீங்க நிச்சயமா பார்த்துக்கணும். சரியா? ஏன்னா பெரும்பாலானவங்க பெரிய இன்ஸ்டிடியூட்ல பெரிய அகாடமியுடைய ஆன்சர் கீ தான் பார்த்துருப்பீங்க. ஸோ அவங்க போட்ட ஆன்சர் கீலயே ஒரு 4லிருந்து 5 கொஸ்டின் வந்து என்ன பண்ணியிருக்கு அவங்களுக்கு ஆன்சர் வந்து தப்பா இருக்கு. ஸோ நமக்குமே ஒரு 4 கொஸ்டின் தப்பா இருக்கு. அதையும் நான் ஒத்துக்கிறேன். ஓகேவா? சரி. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய விஷயம், ஒரிஜினல் கீ வந்த பிறகு சரியான மார்க் கூறிவிடுதல். அதான் என்னப்பா அப்போ பார்த்த பிறகு அப்போ கிட்டத்தட்ட உங்களுக்கு 4லேருந்து ஒரு 5 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, வந்து குறைஞ்சிருக்கு. அப்போ லாஸ்ட் வீடியோ நீங்க பார்க்காதவங்க பாருங்க. ஸோ லாஸ்ட் வீடியோல என்ன நம்ப பார்த்திருந்தோம் அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா, அதிகபட்சமா ஏன்னா 70 கொஸ்டின்ல வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப 2022 எக்ஸாமுக்கும், 2025 எக்ஸாமுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத அத நான் காமிச்சிருந்தேன். என்ன காட்டியிருந்தேன் அப்படின்னா, 2022 எக்ஸாம்ல 70க்கு 70 கொஸ்டினுமே ஈஸியா இருந்தது. 70 கொஸ்டினுமே ஈஸியா இருந்தது. ஆனால் இதில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சைக்காலஜில வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சைக்காலஜில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 3, 4 கொஸ்டினோ, அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் கூற்று, காரணங்கள் அந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கிட்டத்தட்ட ஒரு அ 8 கொஸ்டின் கிட்ட கொஞ்சம் டஃப் குடுக்குற கொஸ்டின் வந்து இருந்தது.
ஓகேவா? ஸோ, இப்ப 8 கொஸ்டின் டஃப் இருந்தப்ப அப்படிங்கிறப்ப, ஸோ 8 கொஸ்டினையும் வந்து டஃப்பான கொஸ்டின 8 கொஸ்டினும் எல்லா ஸ்டூடண்ட்டும் சரியா எதிர்கொண்டிருக்க மாட்டாங்க. ஸோ, இதையும் நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம். ஸோ, அப்ப இது ஒரு 8லேருந்து 10 தப்பு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு உங்களுக்கு சொல்லியிருந்தேன் நானு. ரைட்டா? ஸோ, அதனால போன டைம் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து உச்சகட்ட மார்க்கா வந்து 69. ஸோ, அதாவது அ நார்மலா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிசிக்கலுக்கு கூப்பிட்டப்ப ஒரு 69 மார்க்லேருந்து ஆரம்பிச்சு, கடைசி மார்க் 38 வரைக்கும் எப்படிதாங்கப்பா பிசிக்கலுக்கு கூப்பிட்டுருந்தாங்க அப்படின்ட்டு. அப்ப இங்க என்ன சொல்லியிருந்தேன் உங்களுக்கு அப்படின்னா, 8லேருந்து 10 மார்க் வந்து உங்களுக்கு குறையும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சரியா? இத ஞாபகத்துல வச்சுங்க. அப்போ இப்ப என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இப்போ நம்ப எதிர்பார்த்தத விட அப்ப 8 அப்படின்னா 62 பிளஸ் ஒரு 63 கொஸ்டின் வந்து நீங்க ஒரிஜினல் ஆன்சர் கீ வரதுக்கு முன்னாடி பிரைவேட் ஆன்சர் கீ பார்த்தப்ப கண்டிப்பா ஒரு 63 பிளஸ் அப்படிங்கிறது ஓரளவுக்கு உங்களுக்கு நெறைய பேத்துக்கு வந்திருக்கலாம். ஆனால் அப்பயுமே அதிகபட்ச நபர்களுக்கு நான் பார்த்தேன் நம்முடைய கமெண்ட் பாக்ஸ்ல பார்க்கும்போது 60க்கு கீழ கொஸ்டின் போட்டவங்களுடைய எண்ணிக்கை தான் அதிகமா இருந்தது. எது அதிகமா இருந்ததுன்னா, 60க்கு கீழ கொஸ்டின் போட்டவங்களுடைய எண்ணிக்கை தான் எப்படி இருந்தது? அதிகமா இருந்தது. ப்ளீஸ் எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா, வீடியோவ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. அப்பதான் உங்களுக்கு புரியும். ஏன்னா, நீங்க அடுத்து என்ன பண்ணலாம்? ஏது பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. அதுக்கு இதெல்லாம் இந்த கால்குலேஷன் உங்களுக்கு உதவும். சரி அப்ப 63 பிளஸ் வந்து இதுதான் உச்சபட்ச மார்க் அதிகமா இருந்தது. யாரோ ஒருத்தர் 65ன்னா, யாரோ ஒருத்தர் 2 பேர் தான் சொல்லியிருந்தாங்க. சரி, அப்ப பார்க்குறப்ப அது ரொம்ப குறைவான எண்ணிக்கை இருக்கும். 60க்கு மேல 63க்குள்ளார கொஞ்சம் நெறைய பேர் இருந்தத பார்க்க முடிந்தது. ஆனா, அதுவே கூட ரொம்ப குறைவான எண்ணிக்கையில தான் இருந்தது. அப்ப இதுவும் குறைஞ்சிருக்கும். இப்போ ஒரு 4, 5 கொஸ்டின் குறைஞ்சிருக்கு அப்டின்னா, இந்த 63 அப்படிங்கிற விஷயமே என்ன ஆயிருக்கும் அப்டின்னா, 5 கொஸ்டின் தான் கிட்டத்தட்ட 58 ரேஞ்சுல போயிருக்கும். ஓகேவா? 58 ரேஞ்சுல போயிருப்பாங்க. ஸோ இத ஞாபகத்துல வச்சுக்கங்க. இப்போ உச்சபட்ச மார்க்கே அதிகபட்சம் 60 பக்கம் தான்னு வச்சுங்களேன். உச்சபட்ச மார்க் அதிகபட்சம் தான் அப்டின்னா, அதுக்கு கீழ தான் மத்த எல்லாரும் வரப்போறாங்க. சரியா? அப்போ ஒரிஜினல் கீ வந்த பிறகு மார்க் கூடியிருக்கா, குறைஞ்சிருக்கான்னா, ஸோ பெரும்பாலான பேருக்கு குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் உண்ம. அப்போ புதிய கட் ஆஃப் என்னவா இருக்கும்? ஸோ புதிய கட் ஆஃப் வந்து என்னவா இருக்கும்? ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து நம்ம இங்க தான் போறோம். ஸோ புதிய கட் ஆஃப் என்னவா இருக்கும்? அப்ப நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருந்தேன். பழைய பிரகாரம் நம்ம பிரைவேட் கீ பிரகாரம் வந்ததுன்னா 53 பிளஸ் இருந்துச்சுன்னா, அவங்களுக்கு கண்டிப்பா இந்த வருஷம் போலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா, வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அப்படின்னு உங்களுக்கு சொல்லி லாஸ்ட் வீடியோல சொல்லியிருந்தேன். லாஸ்ட் வீடியோ பார்க்காதவங்க பார்த்துக்கங்க. ஓகேவா? ஸோ இப்போ என்ன நடந்திருக்கு? ஏன் அப்படின்னு சொன்னா, ஏற்கனவே சொன்ன மாரி, அப்போ வந்து ஒரு 63 இருந்தது. 63 பிளஸ் வந்து உச்சபட்ச மார்க்கா, மேக்ஸிமம் மார்க்கா நம்ம வச்சிருந்தோம். சரிதானா? இப்ப இதே 2022 எக்ஸாம்ல நம்ம பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அங்க உச்சபட்ச மார்க்கா 65 கொஸ்டினுக்கு தான் அதிகமா அவங்க வேலை குடுத்துருக்காங்க. நான் அத காமிக்கிறேன் உங்களுக்கு. ரைட்டா? அப்ப 65 தான் குடுத்துருக்காங்க. அதாவது 70க்கு 70 போட வேண்டிய கொஸ்டின்லயே, ஆ வேலைக்கு போனவங்க பெரும்பாலான பேர் வந்து பார்த்தீங்கன்னா, 65 கொஸ்டின் அடிச்சவங்க தான். அப்ப அங்கேயே ஒரு 5 கொஸ்டின் முடிஞ்சிருக்கு. 70க்கு 70 போட வேண்டிய ஈஸியான கொஸ்டின்லயே 5 கொஸ்டின் குறைவா மார்க் எடுத்திருக்கவங்களுக்கு உச்சபட்சமா கிடைச்சிருக்கு. குறைஞ்சபட்சமா 61, 59 வரைக்கும் கிடைச்சிருக்கு. சரி நான் 61 எடுத்துக்கிறேன். சரியா? அப்ப பாருங்க. அப்ப கிட்டத்தட்ட 9 கொஸ்டின் வந்து குறைவா எடுத்தவங்களுக்கும் 2022ல வேலை கிடைச்சிருக்கு. ஓகேவா? பட் அது இந்த எக்ஸாமுடைய லெவல் என்ன அப்படின்னு சொன்னா, போனது 70க்கு 70 போடலாம். ஆனா இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா, 70க்கு சரியாக அதிகமா நல்லா சூப்பரா ஒருத்தன் எக்ஸாம் பண்ணியிருக்கவனே வந்து ஒரு 60 தான் போட முடியும். 60 தான் போட முடியும். சரியா? அப்போ அந்த கணக்கு பிரகாரம் பார்க்கும்போது, இப்போ 10 கொஸ்டின் குறைஞ்சிருக்கு. அப்போ போன டைம் உச்சபட்ச மார்க் அதிகபட்சமா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 65, 65 வரைக்கும் உச்சபட்சம். அப்போ இந்த எக்ஸாம்ல 65 இப்போ இந்த வருஷம் ஒரு 10 கழிச்சீங்க அப்படின்னா, 55 மார்க் எடுத்துறவங்களுக்கு கண்டிப்பா, கண்டிப்பா, கண்டிப்பா அவங்க வேலைக்கு போவாங்க. சரியா? அப்போ என்ன புரிஞ்சுக்கிறீங்க? 55 பிளஸ் இருந்துச்சுன்னா, கண்டிப்பா நீங்க பிசிக்கல் சூப்பரா பண்ணீங்கன்னா, நிச்சயமா நீங்க போலீஸ் தான். ஓகேவா? போலீஸ் யூனிஃபார்ம் மாட்ட போறீங்க, சம்பளம் வாங்க போறீங்க. உங்க குடும்பத்துக்கு நல்ல ஒரு பையனா நீங்க இருக்க போறீங்க. ஓகேவா? ஸோ இது வந்து உச்சபட்ச மார்க் தான். அப்போ உச்சபட்ச மார்க் பாருங்க 65, 65லேருந்து 65 வரை கிடைச்சிருக்கு. இங்கிட்டு ஒரு 4 மார்க் குறைஞ்சிருக்கு. அப்போ உச்சபட்ச மார்க்கே 55 தான் அப்படிங்கிறப்ப, அப்ப நம்மளுக்கு ஒரு 5 கொஸ்டின் குறைஞ்சா 50 புரியுதா? ஸோ அப்ப என்ன விஷயம் நீங்க புரிஞ்சுக்க போறீங்க? அப்ப புதிய கட் ஆஃப் என்னதான் சார் அப்படி நீங்க சொல்றீங்கன்னா, புதிய கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஸோ 50 பிளஸ் ஹேப்பியா? அப்போ 50க்கு மேல நீங்க இருந்தீங்கன்னா, பிசிக்கல் தயாராகலாம். ஓகேவா? பிசிக்கல் தயாராகலாம். 50க்கு மேல இருந்தா பிசிக்கல் தயாராகலாம். கண்டிப்பா உங்களுக்கு ஜாப் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. சரி, யாரெல்லாம் 50 பிளஸ் இருக்கீங்க? என்ன கேட்டகரியா இருந்தாலும் சரி, பிஎஸ்சி, எம்பிசி, எஸ்சி ஏன்னா எல்லாத்துக்கும் காமனா ஓரளவுக்கு போலீஸ் எக்ஸாம் பொறுத்தவரைக்கும் கட் ஆஃப் வந்து பெரிய அளவுல ஒண்ணும் சேஞ்சஸ் இல்ல. ஓகேவா?
ஸோ இதோட ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வுமனா இருக்கிறாங்க. இல்ல வுமனுக்குன்னா கண்டிப்பா ஒரு ஒரு கொஸ்டின் வந்து பண்ண குறையும். பிஎஸ்சி முடிச்சிருந்தா இன்னும் 1 குறையும். ஓகேவா? அதேபோல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு நீங்க எக்ஸ் சர்வீஸ் மேனா இருந்தீங்கன்னா, இன்னும் கூட உங்களுக்கு இன்னும் ஒரு 7லேருந்து 8 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா குறையும். ஸோ அதேபோல ஸ்போர்ட்ஸ் கோட்டா வச்சிருந்தீங்கன்னா, உங்களுக்கு இன்னும் ஒரு 5 கொஸ்டின் கிட்ட குறையலாம். சரியா? அப்போ அவங்கள அந்த மாரி ஸ்பெஷல் கேட்டகரினா, அவங்கன்னா ஒரு 43 பிளஸ் இருந்தா கூட அவங்களுக்குனா கிடைக்க வாய்ப்பு இருக்கும். யாரு? அப்படின்னு சொன்னா, எக்ஸ் சர்வீஸ் மேனா வச்சிருக்காங்க, விடோவா இருக்காங்க. அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்போர்ட்ஸ் கோட்டா இருக்கு. ஓகேவா? இல்ல போலீஸ் கோட்டா இருக்கு அப்படிங்கன்னா ஒரு 43, 45 இருந்தா கூட அவங்கலாம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அவங்கலாம் பிசிக்கல் வந்து பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகேவா? ஸோ அதுதான் இந்த கேள்விக்கான பதிலும் உங்களுக்கு சொல்றேன்னு நெனைக்கிறேன். சரியா? அப்போ அ எத்தன மார்க் இருந்தால் அப்படின்னா, இப்ப சொன்ன மாரி அப்ப 50 ஜென்ரலா உங்களுக்கு எந்த விதமான அ ஸ்பெஷல் சலுகையும் இல்ல அப்படிங்கிறப்ப, நீங்க 50 பிளஸ் இருந்ததுன்னா, நீங்க உடல் தகுதி தேர்வுக்கு தயாராகலாம். ஓகேவா? ஸோ யாரு அப்படின்னா, நார்மலா இருக்கக்கூடிய பிசி, நார்மலா இருக்கக்கூடிய எம்பிசி, ஓகேவா? எம்பிசி, டிஎன்சி அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்சி, எஸ்சிஏ ஸோ இந்த மாரி கேட்டகரி இருக்கவங்க. ஸோ இவங்கலாம் 50 பிளஸ் இருந்தா போதும். இதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்சிக்குன்னா இதுலேருந்து ஒரு 1 குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எஸ்சிஐக்குன்னா ஒரு 2 குறையறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? ஸோ உமன்ங்கிறப்ப அதேபோல 1 குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உமன்ங்கிறப்ப இவங்க எல்லாத்துக்குமே ஒரு 1 கூட குறையலாம். ஸோ 1 பிளஸ் ஆர் மைனஸ் குறையலாம். இவங்களுக்கு 2 குறையலாம். ஸோ இந்த மாரி குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? ஸோ அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்பெஷல் கேட்டகரியா இருக்காங்க. அவங்க வந்து 50க்கு கீழ இருந்தா கூட ஓகே தான். 50க்கும் கீழ இருந்தா ஓகே. கீழ மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 45 அந்த ரேஞ்சுல இருந்தீங்க அப்படின்னாவே, யாரெல்லாம் இதுல யார் யாரெல்லாம் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா, எக்ஸ் சர்வீஸ் மேன் இருக்காங்க. ஸோ அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்போர்ட்ஸ் கோட்டா வச்சிருக்கவங்க. அதேபோல போலீஸ் கோட்டா வச்சிருக்கிறவங்க. ஸோ இந்த மாரி கோட்டா வச்சிருக்கவங்க எல்லாத்துக்குமே ஸோ ஒரு 45 பிளஸ் இருந்தா உங்களுக்கு கண்டிப்பா ஜாப் கிடைக்கும். ஸோ உங்க எல்லாருமே பிசிக்கல் நல்லா பண்ணுங்க. ஸோ பிசிக்கல் ஃபுல்லா பண்ணும்போது நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா நெறைய பேர் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறவங்க, டெட் எக்ஸாம் எழுதுறவங்க கூட இந்த எக்ஸாம எழுதி பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக எழுதியிருப்பாங்க. ஸோ அவங்க ஒரு வேள மார்க் முன்னாடி இருந்தாங்கன்னா, அவங்க பிசிக்கலுக்கு வரவே மாட்டாங்க. அவங்க பிசிக்கல் ஃபிட்னஸ் சில டைம்ல போலீஸ் ஆகுறதுக்கு அவங்க பிடிக்காம கூட இருக்கலாம். அப்படிங்கிறப்ப அவங்கலாம் வந்து இந்த பிசிக்கல கட் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பா சான்ஸ் கிடைக்கும். ஸோ, அதனால 50 பிளஸ் இருக்கிறவங்க, அ பொதுவா பசங்க, பிள்ளைங்க எல்லாருமே என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னா, நீங்க பிசிக்கலுக்கு தயாராகுங்க. ஓகேவா? சரி நீங்க சொல்றத எத வச்சு நம்புறது? இது மிக முக்கியமான விஷயம். நீங்க சொல்றது எத வச்சு நம்புறது அப்படிங்கிறத பாருங்க. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாரி, ஸோ லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா, வெளியிடப்பட்ட இந்த அ ரிசல்ட், ஃபைனல் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இதான் வந்து ஸோ இதில வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாரி நீங்க கவனமா பாருங்க. ஸோ இத பார்த்தீங்கன்னா, நான் சொல்றது உங்களால நம்ப முடியும். ஓகேவா? ஆம் சரி. இப்ப இங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும். ஸோ ஃபைனல் இப்ப பாருங்க என்ன கேட்டகரி உங்களுக்கு ஓரளவுக்கு ஜூம் பண்ணி நான் வந்து காமிக்கிறேன். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, கேட்டகரி வைஸ் வந்து இங்க குடுத்துருக்காங்க. என்ன கேட்டகரிக்காரவங்க. ஸோ அதிகபட்சம் நம்ப ரிட்டர்ன் மார்க்ஸ் எடுத்துக்கணும். ஏன்னா இவங்க பாருங்க பிசிக்கல்ல 20 மார்க் கூட எடுத்திருக்காங்க. 24 மார்க் எடுத்திருக்காங்க. அது ஓகே. பிசிக்கல் நீங்க நல்லா பண்ண போறீங்க. ஆனா நான் பிசிக்கல் நான் எடுக்க போறதில்ல. ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் இப்போ இந்த ரிட்டர்ன் கட் ஆஃப்ல வந்து எவ்வளோ பாருங்க. பாருங்க எம்பிஎஸ்சிக்கு பாருங்க 66 தான் உச்சபட்சமா இருக்கு. எம்பிஎஸ்சி 68 கூட எடுத்துக்கலாம். ஒருத்தன் தான் ஒருத்தன் 2 பேர் எவனா இருப்பான். சரியா? இங்க புரிஞ்சுக்கிறீங்களா? சரி அப்படியே இங்க பாருங்க. அப்படியே உங்களுக்கு கீழ வந்தீங்கன்னா பாருங்க 61 பிசி லிங்கேஸ்வரன் லிங்கேஸ்வரி உமன் பாருங்க. உமன்ங்கிறப்ப 61க்குன்னா என்ன பண்ணியிருக்கேன் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஓகேவா? இப்ப அதிகபட்சம் 68 கூட இருக்கு. ஆனா குறைஞ்சபட்சம் எவ்வளோ இருக்கு பாருங்க. 61 இருக்கு. அதேபோல இங்க பிசி செல்சியா பாருங்க. செல்சியான்னு சொல்லி ஒரு பொண்ணு. பாருங்க அம் உமன் இவங்க. ஸோ இவங்களுக்கு பாருங்க 59க்குனா கிடைச்சிருக்கு. ஸோ 59க்குனா கிடைச்சிருக்கு. ஓகேவா? அதேபோல வேற என்ன பார்க்கலாம்? பிஎஸ்சி சூரிய பிரகாஷ். பாருங்க 68 இவன் எடுத்திருப்பான். நல்லா படிச்சிருக்கலாம். ஸோ 68 மார்க் எடுத்திருக்கான் பாருங்க. 68 மார்க் எடுத்திருக்கான். இப்ப அதேபோல இதுலயும் வந்து உச்சபட்சமா ஒரு 63, 65 கொஸ்டின் கூட எடுத்திருக்கலாம். ஆனா அதுலேருந்து குறையும் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு உண்மை. இங்க பாருங்க லக்ஷ்மணன் பாருங்க ஜெனரல் எம்பிஎஸ்சி பார்த்தீங்கன்னா பாருங்க 66 கொஸ்டின் அவன் போட்டிருக்கிறான். ரைட்டா? அப்போ யாருமே 70 போட்டவங்க யாருங்க இருக்காங்களான்னு பாருங்க. 70க்கு 70 போட்டவங்க இருக்காங்கன்னா இல்ல. இப்ப 65, 62 இங்க பாருங்க. எஸ்சி 62 இருக்கு பாருங்க. அதேபோல எம்பிசி மணிமேகலை உமன் 57லாம் கிடைச்சிருக்கு பாருங்க. ஜிடி தான். ஜெனரல் உமன்லயே பாருங்க. அ அப்போ எவ்வளோ குறைஞ்சிருக்கு பாருங்க. அதேபோல சுந்தரம் எக்ஸ் சர்வீஸ்மேன் ஓகே. அவங்கள விட்டுருவோம். எக்ஸ் சர்வீஸ்மேன்க்கு ரொம்ப குறைவாவே இருக்கும். வேற என்ன பார்க்கலாம்? ம். ரைட் 62 எஸ்சி. எஸ்சி மார்க் அவங்க கூட எடுத்திருக்கலாம். அதனால அவங்களுக்கு கிடைச்சிருக்கும்.
56 எக்ஸ் சர்வீஸ் மேன். 61 எஸ்சி. ஓகே. 61 40 எஸ்சி. இவங்க விடோ. ஸோ அதனால் 40க்குனா கிடச்சிருக்கு பாருங்க. பாருங்க ஸ்பெஷல் கேட்டகரிக்குனா பாருங்க ஒரு 40 கொஸ்டின் கிடச்சிருக்கு பாருங்க. அடுத்து 47. ஸோ இவங்களும் விடோ கேட்டகரி. இங்கே பாருங்க பிசி உமன் பாருங்க. பிசி உமன் 56னா கிடச்சிருக்கு பாருங்க. அப்போ 70 கொஸ்டின் எங்கே இருக்குது, 56 எங்கே இருக்குது, கிட்டத்தட்ட 14. அதாவது 70க்கு 70 போட வேண்டிய கொஸ்டின்லேயே கிட்டத்தட்ட 14 கொஸ்டின் தப்பு பண்ணவங்களுக்கு வேலை கிடச்சிருக்கு. அப்போது இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் உங்களுக்கு ஒரு 62 கொஸ்டின் தான் போடவே முடியும் அதிகபட்சமே. அப்போ இதுலேருந்து ஒரு 14 கொஸ்டின் கணிங்க எங்கே போகுது பாருங்க. ரைட்டா? கணிங்க. 12 4 போச்சுன்னா 8. கிட்டத்தட்ட 48 கொஸ்டின் அடித்தா கூட போதும். அந்த அளவுக்கு இருக்குது. சரியா? அதான் சொன்னேன் 50 ப்ளஸ் இருந்தால் உங்களுக்கு சூப்பர். 50 ப்ளஸ் இருக்கவங்க கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதான் பழைய டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷம் கொடுத்தது. பாருங்க அதிகபட்சம் குறைஞ்சபட்சம் 61 எஸ்சிஏ, 61 பிசி முஸ்லீம். ஸோ அவங்க 47 கிடச்சிருக்கு பாருங்க அவங்களுக்கு. ஓகேவா? 47. ஸ்போர்ட்ஸ் கோட்டானா குறைவாக இருக்கும். சரி அப்போ நீங்கள் பார்ப்பீங்க 64, 63, 61. ஸோ இப்படி தான் இந்த எக்ஸாமில் பொறுத்த வரைக்கும் 55. ஏன்னா அதில் 10 கொஷின் வந்து கம்மியாக போகுது. இப்போ 10 கொஷின் கம்மியாகுது அப்படிங்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா 55, 56 அப்படிங்கிறதுவங்க உச்சபட்சத்தில் இருப்பாங்க. அதே போல் கீழே குறைஞ்சி வரும்போது 50 ப்ளஸ் இருக்கவங்க கூட என்ன பண்ணுவாங்க, வேலைக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். சரியா? எம்பிசி ரைட். இதான் பார்த்தோன்னா ஃபுல்லாகவே பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 61 வரைக்கும் குறைஞ்சபட்சம் 61, 59 பாருங்கள். எஸ்சி தயாநிதி 59, 54 பிஎஸ்சி தேன்மொழி பாருங்க 54னா கிடைச்சிருக்கு. பிஎஸ்சி உமனுக்குடா. பிஎஸ்சி உமனுக்குனா 54 கிடைச்சிருக்கு போன எக்ஸாமுக்கு. இப்போ இன்னொரு 10 கழிச்சிங்கன்னா இப்போ எங்கே போயிருக்கும், 44 போயிட மாட்டுக்கு. அப்படின்னா கூட அட்லீஸ்ட் 50K கண்டிப்பாக இப்போ கிடைக்கும் இல்லையா? ஸோ இதான் நான் சொல்ல வர கருத்து. ஓகே பாருங்க. சரி இப்போ இதான் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இதை ஓரளவுக்கு நீங்கள் நம்புவீங்க. ஸோ போன எக்ஸாம் வந்து பார்க்கும்போது அப்போது நம்மளுக்கு அதிகபட்சமாக 65, 64, 63, 59 இது வரைக்கும் மேலை பொறுத்த வரைக்கும் பசங்களை பொறுத்த வரைக்கும் கிடைச்சிருக்கு. ஃபீமேலை பொறுத்த வரைக்கும் பிஎஸ்சினா 56 கூட இருக்குமா கிடைச்சிருக்கு. சரியா? அப்போ போன டைமே வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் 61 வச்சுங்களேன். 61னா 9 கொஸ்டின் குறைஞ்சிருக்கு. 9 கொஸ்டின் குறைவாக எடுத்தவங்களுக்கும் போன டைம் வேலை கிடைச்சிருக்கு. யாருக்கு? மேல் அப்படின்னு பார்க்குறப்ப. உமனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 56னா கிடைச்சிருக்குன்னு நீங்கள் பார்த்தீங்க. ஸோ 56 அப்படிங்கிறப்ப கிட்டத்தட்ட 14 கொஸ்டின் தப்பு பண்ணவங்களுக்கும் போன டைமே கிடைச்சிருக்கு. ரைட்டா? அப்ப இந்த கொஸ்டினோட லெவல் வந்து பார்த்தீங்கன்னா, உச்சபட்சமே நம்மளுக்கு 63 தான். இல்ல 62 தான். 63 வச்சுங்க. அப்ப இதுலேருந்து ஒரு 9 கொஸ்டின நீங்க கழிங்க. இதுலேருந்து ஒரு 9 கொஸ்டின் 63லேருந்து 9 கொஸ்டின கழிச்சா எவ்வளோ வரும் உங்களுக்கு? 9 13, 13ல 4 54 கொஸ்டின். அப்போ 54 கொஸ்டின் ப்ளஸ் இருக்கு. ஓகேவா? அதுபோல இன்னும் கூட ஒரு 4 கொஸ்டின் குறைஞ்சுன்னா 50 ப்ளஸ். அதான் சொன்னேன் உங்களுக்கு 50 ப்ளஸ் உங்களுக்கு இருந்ததுன்னா, கண்டிப்பா நீங்க தயாராகலாம். பிசிக்கலுக்கு கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? பிசிக்கல் சூப்பரா பண்ணுங்க. சரி 50 ப்ளஸ் இருக்க எல்லாருமே இப்போ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, பிசிக்கலுக்கு சூப்பரா தயாராகலாம். ஓகே தானா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இதான் போன டேட்டாவுல இருக்குது. அம் சரிதானா? அடுத்து எஸ்ஐ எக்ஸாம் ஓகே டிசம்பர் 21 நடக்க போகுது. அதுக்கான டெஸ்ட் பேட்ச் நம்மள்ட்ட இருக்கு. அதேபோல அடுத்த போலீஸ் எக்ஸாமுக்கான சப்போர்ட்டும் குடுக்குறோம். ஓகேவா? இந்த எக்ஸாம் ஓகே நான் சரியா பண்ணல சார். அடுத்த எக்ஸாம் நல்லா பண்ணணும். இல்ல எஸ்ஐ எக்ஸாம் நல்லா பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்னுடைய நம்பருக்கு 9597003467 இந்த நம்பருக்கு என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னா, நீங்க டெஸ்ட் பேட்ச் வேணும், இல்ல ஏதோ எனக்கு சப்போர்ட் வேணும் சார். எனக்கு சப்போர்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணுங்க, மெசேஜ் பண்ணுங்க. உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் இல்ல உங்களுடைய கான்டாக்ட் நம்பர அதில கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ உங்களுக்கு அடுத்த பிளான் எந்த மாதிரியான சப்போர்ட் உங்களுக்கு குடுக்க முடியுங்கிறத நான் உங்களுக்கு இண்டிவிஜுவலா வந்து சொல்றேன்.
ஓகேவா? ஸோ யார் யாரெல்லாம் அடுத்த எக்ஸாமுக்கு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமா இருந்தாலும் சரி, இல்ல எஸ்ஐ எக்ஸாமா இருந்தாலும் சரி, இல்ல போலீஸ் எக்ஸாமா இருந்தாலும் சரி, யூடியூப் வழியா பார்க்குற நீங்க உங்களுக்கு எதுவும் சப்போர்ட் வேணும் அப்படின்னு சொன்னா, உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர், உங்களுடைய தொடர்பு நம்பர என்னுடைய இந்த 9597003467 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்க என்ன பண்ணுங்க, வாட்ஸ்அப் பண்ணலாம். இல்ல அப்படின்னா, நீங்க உங்க கமெண்ட் பாக்ஸ்லயே கூட நீங்க உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு சப்போர்ட் வேணும் சார் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்க நம்பர எடுத்து, ஸோ உங்கள வந்து தனியா ஒரு பேட்ச் ஆட் பண்ணி, எந்த மாதிரியான சப்போர்ட் எப்படி குடுக்க முடியும் அப்படிங்கிறத சொல்றேன். உங்களுக்கு அதுல விருப்பம் இருந்தா, நீங்க அந்த சப்போர்ட்ட நீங்க வாங்கி, ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம நீங்க சக்சஸ்ஃபுல்லா பண்ணி, ஓகேவா, ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு சேரலாம். உங்களுடைய கவர்மெண்ட் வேலை கனவ சக்சஸ்ஃபுல் ஆக்குறதுக்கு தொடர்ந்து இந்த யாஸ் அகாடமி யூடியூப் சேனல் நிச்சயமா உதவும். அதனால சப்ஸ்கிரைப் பண்ணி அ காத்துருங்க. நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? தேங்க் யூ. உங்களுடைய கருத்துக்கள வந்து மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? நன்றி, வாழ்த்துக்கள். காட் பிளஸ் யூ. தேங்க் யூ.